தொடங்குவோம். நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். நான் தர்பூசணி ஐஸ்கிரீம் தயாரிக்கப் போகிறேன். மேலையை வெட்டி உள்ளே உள்ள அனைத்தையும் கலக்குகிறேன். நம்பிக்கை அளிக்கிறது. கொஞ்சம் எலுமிச்சை சேர்க்கிறேன். ஓ, நான் இதை எழுத அதிவேகமாக வந்து பாட்டியை காப்பாற்று. நீ அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இப்போது பாட்டிக்கு ஒரு கண் மட்டுமே இருக்கின்றது. என்னிடத்தில் ஒரு கருத்து இல்லை. நான் இப்போது நிறைந்து விட்டேன். சரி, நான் அடுத்ததை செய்கிறேன். நிறைய சர்க்கரை சேர்த்து எல்லாவற்றையும் கலந்து விடுகிறேன். எல்லாவற்றையும் உடனடி உரைச்சல் தூவலால் உறைய விட்டல். இப்போது நல்ல சுவைக்காக கமிபிலாட்களை சேர்ப்போம். அவை மிகவும் சகாஷாக இருக்கும். யாசனை வந்தது. பொழியில் உருக்க வேண்டும். அதிசயமாக இருக்கிறது. எல்லாத்தையும் சிலிகான் மேற்பரப்பில் ஊற்றுகிறேன். அதை ஒன்றாக மடக்கி கடினமானது நாளை பார்க்கும் வரை காத்திருக்கிறேன். அது போதுமானது. இது உணவு கூடிய ஐஸ்கிரீம் தட்டு ஆகும். ஏன் இதை கோப்பிங்க? ஹோ, பாட்டி, நீ என்னை பயமுறுத்தி விட்டாய். ஆனால் என் கையில் ஒரு பயிற்சி கிடைத்தது. பாட்டியின் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என எனக்கு தெரிந்து விட்டது. இதோ உங்களுக்கு ஒரு கமி கண். பாட்டி இப்போது மிகவும் அழகாக தோன்றுகிறது. நீ பயமுறுத்து முதல்வர் அல்ல. இப்போது நம்முடைய ஐஸ்கிரீம் வாங்கலாம். நாம எடிபிள் தட்டில் சில ஸ்கூப்புகள் வைக்க வேண்டும். அவேரி ஐ எல்லாமே பொன்னால். அற்புதம். நீ என்ன நினைக்கிற? பாட்டி, அமைதி. கலங்கி போய்விட்டாயா? அமைதி. நான் அமைதி. எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் என் பிரயூட்டுப்பையை சரிபார்க்க வேண்டும். ஆஹா, நான் அங்கே குறிப்பாக ஏதும் இருக்க வேண்டும். அது ஸ்கிட்டில்ஸ். சரி, அதை வண்ணங்களில் பிரிப்போம். சரியாக இருக்கிறது. இப்போது ஒவ்வொரு நிறத்தையும் தனித்தனியாக பிளெண்டருக்குள் ஊற்றுகின்றோம். அதை கலந்து விடுங்கள். ஓ, எல்லாமே திட்டமிட்டபடியே. அடுத்து ஒவ்வொரு நிறத்திற்கும் ஐஸ்கிரீம் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். அருமை. நாம் இப்போது ஸ்கிட்டில்ஸ் ருசி கொண்ட ஐஸ்கிரீம் பெற்றுவிட்டோம். எனக்கு ஒரு ஜான் கிரிங்கிள் சிப் தேவை. அந்த சிப்ஸ்களை நான் எனக்கே சாப்பிடுகிறேன். ஆனால் எங்களுக்கு ஜாடி தேவை. ஒரு குச்சியிட்டு போய்லா. ஐஸ்கிரீம் ரெடி. பிடித்திருக்கிறதா? பாட்டி நன்றாயிருக்கிறார். சோர்வாக இருந்தும் தூங்குகிறேன். ஆனால் அவள் சரியாகத்தான் இருப்பாள். எல்லாமே பாட்டில் உள்ளது. எனக்கு தயிர், கொஞ்சம் சர்க்கரை மற்றும் கீரைகள் வேண்டும். இது அழகாகவும் ஆர்வமூட்டுவது போலும் இருக்கும். இவற்றையெல்லாம் கலந்து விடுவோம். இப்போது நமக்கு நல்ல ஆரோக்கியமான இயற்கை ஐஸ்கிரீம் தயாராகிவிட்டது. வாசனை போன்றது. அதை வார்ப்புருவில் ஊற்றி குச்சியை நுழைத்து பத்திரிகைக்கு அனுப்புறோம். காத்திருப்போம். சுத்தம் செய். ஏனாம் இது? ஓ, ஸ்ட்ராபெரி. காதிரு. ஒரு யோசனை வந்துவிட்டது. ஆனா எனக்கு தேன் தேவை. ஓ, இது ஒரு நீண்ட நாள் ஆக போறது. என்ன, நீ முடியாது. சிறிதளவு சாப்பிட தவறவில்லை. ஆனால் இது மிகவும் சுவையாக இருக்கும். சரி, நான் ஹாம்பீர் முடிஞ்சுட்டேன். எனக்கு தோன்றவில்லை. நான் காட்டுக்கு வந்தேன். எனக்கு தேன் தேவையாக உள்ளது.
தெரியவாறு அதை தேவைப்படும் ஒரே நபர் நான் அல்ல. என்ன என்ன வரவேற்கிறேன். அதான் சரி, கண்டுபிடித்தேன். இப்போது நாங்கள் திரும்பச் சென்று I see. நான் ஸ்ட்ராபெர்ரி அடங்கிய கண்ணாடியில் தேன் ஊற்ற வேண்டும். இப்போ கலந்து அடுக்கட்டிலிருந்து ஐஸ்கிரீமை எடுக்கிறது, ஏனெனில் அது ஏற்கனவே உறைந்து விட்டது. இதை என் தேன் ஸ்ட்ராபெர்ரி பரிகையில் மூழ்கடிக்க மட்டுமே உள்ளது. ஷியாதே, இன்னைக்கு அதை பரிசோதிக்கலாம். இது என்ன, ஒரு பிளேட்? இது ஆச்சரியமாக இருக்கிறது. இதை முதலில் முயற்சிப்போம். வெறுப்பூட்டும். இல்ல இல்ல இல்ல. அமைதி. என்ன இருக்கிறது? பிங்க் ஐஸ்கிரீம். ஏன் பிடித்த நிறங்கள். அம்மாவுக்கு ஒரு டிவி பாக்ஸ். அற்புதம். உங்களுக்கு எந்த பயம்? ரிங்கிள்ஸ் உடன் வேடிக்கையான சேர்க்கையா? ஐஸ்கிரீம், கூல்ஸ், நட்ஸ். பார்ப்போம். அருமை. படிக்கம் சுகமாக இருக்கிறது. இது ருசியாகவும் இருக்கிறது. நன்றி சின்ன குச்சி. உண்மையா? ஆம். தங்கை, மைக், கீழே பார்த்துவிட்டு செல்க. வணக்கம். நிக்கோல் ஏற்கனவே ஒரு ஆழத்தை உள்ளடக்கிய படத்தை வரைந்து விட்டார். ஒரு டோனட் அற்புதமாக இருக்கிறது. இருக்கிறது. சரி. மைக், உனக்கு ஏதாவது யோசனை ஏற்பட்டதா? வண்டர்லாண்ட் நல்ல யோசனை. ஆஹா, நீ மெக்டொனால்ட்ஸில் டோனட் ஆர்டர் செய்ய தீர்மானித்தாயா? ஆனால் நீங்களே அதை சமைக்க வேண்டும். நிக்கோல் எப்படியும் தெரிந்து கொள்வாள். எல்லாம் சிவப்பாக உள்ளன. சிரிக்கிறது. நான் தொலைபேசியில் விளையாடுவேன். ஸ்டீவ் கூட ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறார். சாஃபர் என்ன மாதிரியான டோனட்டை கொண்டு வந்திருக்கிறாரோ என அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். நாங்கள் சோடாவை கண்ணாடி வீடுகளில் ஊற்ற வேண்டும். ஜெலட்டினை சேர்த்து எல்லாவற்றையும் நன்றாக கலக்கவும். இப்போ இந்த கலவை ஒரு டோனட் ஃபார்ப்ல ஊற்றுறேன். இது ஏற்கனவே ருசியாக இருக்கிறது. நாங்கள் 6 டோனட்ஸ் கொள்ள போகிறோம். நன்றாக செய்திருக்கிறாய். அதை ஒரு தட்டுல வைக்கலாம். தயார். சில நிறமுள்ள சிற்றுண்டிகளை பயன்படுத்துகிறோம். இது மிகவும் அழகாக இருக்கிறது. நிக்கோலுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். அது பிடிக்கும். பாருங்கள் பாருங்கள். நான் பரவாயில்லை. டோனட்ஸ், இவற்றை நான் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் டிப்பிங்கா? இது மிகவும் ரசிக்கத்தக்கதாக தெரிகிறது. நான் அதை பறித்து சாப்பிட ஒண்ணுமில்லை, ஆனால் நிகோலுக்கு விட வேண்டும். இப்போது நான் கொட்டுக்கோட்டுகளை செய்ய போகிறேன். எனக்கு ஒரு முழு பைய நட்டுக்கள் இருக்கின்றன. எனது கடவுளே. ஆகரியா, அதை டோனட்டுக்கு கொண்டுறது. அடுத்ததாக அலங்கரிக்க ஸ்ட்ராபெரிகளை நறுக்க வேண்டும். இதற்கு சுவையாக இருக்கும். எனக்கு நினைக்கிறேன் மைக் கண்டிப்பாக பசிக்கின்றான். ஆனால் அது நிக்கோலுக்காகத்தான். அதை எப்படியாவது சரி செய்ய வேண்டும். உன்னிடம் ஏதாவது யோசனை இருக்கிறதா? சரி, எனக்கு எப்பவும் ஒரு யோசனை உண்டு. நான் சாக்லேட்டை உருக்க வேண்டும். இதோ அதை சில நீல துளிகளால் தூவி புழங்க வேண்டும். மற்றும் ஒரு ஓரியோ தேவை. சுவரில் உள்ள புத்தகங்கள். பாதியை சாப்பிட்டு விட்டு மீதியை டோனட்டில் வைக்கிறேன். சில ஐசிங்.
ஒரு இனிப்பு சிரிப்பு. சரியாய் கண்கள். வாவ் மைக், அது சிறந்த ஐடியா. நிக்கோல், நீங்கள் தயார்தானே? ஆம், எல்லாம் ருசியாக இருக்கிறதா? இவைகள் கம்மி டோனட்டுகளாக தொடங்குவோம். அவை மிகவும் பளபளப்பாகவும் பெரியதாகவும் உள்ளன. அதை முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. செஃப், அருமை. இது நான் என்ன? இது என் பொம்மைகளுக்காக டோனட் மாதிரி இருக்குது. வெகு சின்னதா இருக்கு. நான் முடியல. அதை சென்று பார்ப்போம். வாவ், இது அற்புதமாய் சுவைக்கின்றது. எனது பிடித்த நட்டுகள் மற்றும் சர்க்கரை சேர்க்கை. ஓ, ஹக்கி வக்கி, அதை ஜூசிக்கலாம். வாவ், ரொம்ப நல்லது. ஆனால் எப்போது எல்லாம் ரொம்ப சுவையாக இருந்தது. நான் தான் மிக கேவலமானவன். நீங்கள் என்னை வாழ்த்தி மகிழ வேண்டும். எனக்கு ஒரு கேக் வேண்டும். இந்த உலகத்தில் மிகவும் சுவையான மற்றும் அழகான கேக். நான்கு, இது குழந்தை நிக்கோல் கொடுத்த பணியாகும். பாட்டி ஏற்கனவே என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்துள்ளார். முதலில் கேக்குக்கான மாவை பிசைய வேண்டும். இதை செய்ய நீங்கள் மா, பால், சர்க்கரை மற்றும் வெண்ணெய் தேவை. அதை நன்றாக கலக்குங்கள். கெடக்கைதி, நீ என்னவென்று யோசித்தாய்? நானே மாவை பிசைய வேண்டியதில்லை. அதற்காக என்னிடம் ஒரு சிறப்பு சக்தி வாய்ந்த இயந்திரம் உள்ளது. ஓஹோ பாட்டி, நீங்கள் விரைவாக செய்ய வேண்டும். ஒரு இயந்திரத்துடனான போட்டியில்லாத எளிதானது அல்ல. வாருங்கள் பாட்டி, விரைவாக செய்யுங்கள். விடாமல் இருக்க வேண்டும். நீங்கள் இதை செய்யலாம். எனக்கு ஷெஃப்ஸ் சரிவருந்த இயந்திரத்தோடு ஒப்பிட எதுவுமில்லை என்றே நினைக்கிறேன். போனால் இனி வேறு காரியத்திற்கு செல்வோம். செஃப்களை ஒரு மோல்டில் பூரித்து அவனில் வைக்கிறார். பாட்டி இதை பிடிக்கிறார். என்ன செய்திருக்கிற? அது அடுப்புக்குள் வைத்து விட்டியா? இங்கே டைமர் இருக்கு. பாட்டி நிறுத்து. எனக்கு ஓர் வடாய் அடுப்பு வேண்டும். நான் ஒரு வடாய் கேக் செஞ்சுக்கிறேன். கலவையை ஊற்றுகிறேன். அதை மூடுகிறேன். வலா, நிச்சயம் என் ஜேம் பயன்படுத்துவேன். அதுதான் ரொம்ப நல்லது. ஓ, மறு மற்றும் பல அடுக்குகள். சரி, நாம் கொஞ்சம் அடிக்கப்பட்ட பால் சேர்க்க வேண்டும். அதிகமாக இருக்கும். இதுவே சிறந்தது. அழகாக இருக்கிறது. ஆனால் இன்னும் என்ன? சரி, எம்மா மீண்டும் ஏதோ நினைத்திருக்கிறார். இந்த முறை அது என்ன? சரி, மெரிடேன் மண்டலத்திலிருந்து புதிய சம்பளம் சேகரிக்க. சரி, எனக்கு இங்கே சுவையான ஜம்பு பழங்கள் பிடிக்கும். இல்லையே, என்னுடைய வாயிலிருந்து வெளியேறுங்கள். என்ன அருமை. இல்ல, இன்னும் கொஞ்சம் கேக் மற்றும் ஹிம்பேரி, ராஸ்பெரிஸ் இருக்கின்றன. கேக் மிகவும் அழகாக மாறி உள்ளது. கொச்சைப்படுத்தவே அற்புதமாக இருக்கின்றது. சிறிது பொடியாக்கப்பட்ட சர்க்கரை தெளிக்கவும். மைக், நீங்க நுடல்லாவில் மூச்சிடப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு நிமிஷத்துக்கு கூட கவனிக்காமலே விட்டுவிடலாம். நாளைக்கு நான் இங்கிருந்து உன் வெளியேறப் போகிறேன். தங்கைசிக்கு என்ன தயார் செய்ய போகிறாய்? என் கேக் வெந்து விட்டது. வாசனை அருமையாக இருக்கிறது. இதை டவுன்ஸ் வாற்ற வேண்டும். நான் என் கிரிய கத்தியை ஹஃபடித்து பெறுகிறேன். அப்படியே தயாராகிறது. இப்போது வெவ்வேறு நிறங்களின் கிரீமை பயன்படுத்தி ஒவ்வொரு அடியிலும் பரவ வேண்டும். அதிலே நிறைய இருக்க வேண்டும். கேக்கின் சுற்றிலும் கிரீமை பூசவும் வேண்டும். சரியானது. சாதகம் உதவியுடன் அதை சமமாக காலம் விடுவோம். இப்போது ஹுபா பூபா
ஜெஜோலை அலங்காரமாக பயன்படுத்த போகிறேன். மேலும் நெர்ட்ஸ் கேண்டி மேலே வைத்திருக்கிறேன். சரி, எல்லாம் தயார். செஃப், இந்த கேக் சுவையாக தெரிகின்றது. மைக், உனக்கு ஏதுமில்லை? எல்லோரும் தயார். தொடங்கு. இந்த மிக அருமையான சமையல் முறையை பார்க்கவும் நான் கண்டேன். டாக், இது ஒரு கப் கேக் மற்றும் இது ருசியாக காட்டுகிறது. எனக்கு நுடல்லா மீதி கொண்ட ஒரு ஜாடி உள்ளது. அதன் மீது மாவு, முட்டை மற்றும் பால் சேர்க்கிறேன். இப்போது எல்லாவற்றையும் குழைத்து பெர்ஃபெக்ட். மைக்ரோவேவில் 1 நிமிடம் முற்றிலும் காத்திருக்க வேண்டும். மைக் என்ன செய்வார் என ஆச்சரியம் கொள்கிறேன். ருசியானது. முடிந்தது. அதை வெளியே இழுக்க வேண்டிய நேரம். இது மிகவும் சூடு. ஒரு ஸ்பூன் இடுகிறது. நாம் அதை நிக்கோலுக்கு கொடுக்கலாம். சிரிப்பதை நிறுத்து. மிக அருமையாக வாசிக்கிறது. இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன் மற்றும் எனக்கு ஒரு ஸ்பூனை மிகவும் தேவைப்படவில்லை. சரி, சராசரி. மைக், அடுத்த முறை சிறப்பாக முயற்சி செய். பாட்டி, இது வெஃபில் கேக் தானா? அருமை, ருசியாக உள்ளது. பாட்டி, உங்க அனைத்து சமையல் குறிப்புகளும் நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கு. இப்போ இந்த பெரிய பிங்க் கேக் சாப்பிட்டு பார்க்க மட்டும்தான் பாக்கி இருக்கு. எனக்கு எல்லாமே பிங்க் நிறத்தை ரொம்ப பிடிக்கும். ஒரு கடி எடுக்கிறாயா? ஆஹா, என்னொரு ருசியான விஷயம். நான் கூட ஒரு பிட்டியை ஊத முடியும். சமையல்காரர் நிச்சயம் வெற்றியாளர். வெற்றி இறுதியில் எனக்கு. இழக்க விரும்புகிறேன். கார்டன் கேண்டி ஹுபை பாபா. நீல கேக் பஸ். என்ன, எனக்கு ஒரு எலுமிச்சை இருக்கிறதா? உண்மையில்? ஓப்ஸ், கவலைப்படாதே ஜூலி. ஹே நண்பர்களே, நானே தொடங்கலாமா? இந்த பரிமிட்டாயை விரைவாக முயற்சிக்க விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன் பாக்கேஜை அகற்ற வேண்டும். நான் அதை போலவே சாப்பிடுவேன். அது நல்லதாக இருக்கிறது. சாண்ட்விசா, இது மிகவும் இனிப்பானது. எனக்கு பிடிக்கும். இன்னும் அதை நானும் முயற்சிக்க விரும்புகிறேன். வாவ் நண்பர்களே, இந்த பர்க் இனிமிடியாக மாறிவிட்டதே. பக்கெட் ஊதுகிறாயா? சுவராசியம். எனக்கு பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். பிபி, வா. மன்னிக்கவும் ஜூலி, நான் பிடிக்கவில்லை. நான் பிடிச்சேன். நல்லா, கடவுளை சாபமா. மைக், இது உன் முறை. ஆஹா, சரிதான். என் கேக் பாப்ஸை பழக ஆசையாக இருக்கிறது. அவை மிகவும் கூல் மற்றும் இனியதாக இருக்கின்றன. நான் இன்னும் சில வேண்டும். ஆனால் அதை எப்படி சாப்பிடுவது என்று புரிவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதை கொண்டு எனது குச்சிகளை வாயில் நீக்கி நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன். அவர்கள் மிகவும் நகைச்சுவையானவர்களும் அற்புதமாகவும் சுவைக்கும். வாழ்த்துக்கள். சுவையானது, திருப்பவும் அருமை. ஆனால் அது உண்கிறேன் என்று உண்மையாகவே விரும்பவில்லை. இந்த பயங்கரமான எலுமிச்சம் என்னை பயமுறுத்துகிறது. அது மிகுந்த புளிப்பாக இருக்கும் என்று தோன்றுகிறது. ஓ, இது மிருதுவாக இருக்கிறது. இதுவே சாதாரண எலுமிச்சம் இல்லை. இது இனிப்பானது. சூப்பர். அதை மகிழ்வுடன் உண்ணுவேன். அருமை. இனிப்பு, புளிப்பு இல்லாமல். HBR, இது ரொம்ப நல்ல வேலையை செய்கிறது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பிங்க் மார்ஷ்மலோஸ். எனக்கு மேலும் பிங்க் கரடிகள் இருக்கின்றன. அவை நீளமாக உள்ளன. மேலும் எனக்கே ஒரு புள்ள ஃபாண்டா பாட்டில் உள்ளது. நாங்கள் அடுத்ததாக இருக்கிறோம். வாருங்கள். என்னால் பாக்கிங் திறப்பதில் சந்தோஷமாக தொடங்க முடியும். அவை மிகவும் அழகாக, மிருதுவாக மற்றும் சுவையாக இருக்கின்றது. ஓ, நான் இன்னும் சாப்பிடணும். ஆனால் நான் அவற்றை ஒரு கம்பியில போடுகிறேன். நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை நீங்கள் ஊகிக்க முடியுமா? சரி, நான் அவற்றை வாட்ட விரும்புகிறேன்.
கொஞ்சம் நெருப்பு கொண்டு வாங்க. நான் என்ன செய்றேனோ பாருங்கள். ஓ ஆமா, அது குளிர்ச்சியா இருக்கிறது. ஓ இல்லையா babe? எனது மார்ஷ்மெல்லோ இறந்து விட்டது. அது எல்லாம் ஊருகி மாளிகையின் மீது இருக்கிறது. டேஸ்ட் அதை அப்படியே உயர்ச்சி பண்ணி பார்க்கலாம். இது ருசியானது. எனக்கு இன்னும் வேண்டும். எவ்வளவு இனிப்பு. அவள் நலமாக உள்ளாரா? அவள் மிகவும் விசித்திரமாக இருக்கிறாள். மைக், உன் பாட்டு. எனது மாப்பிள்ளை. இந்த பேரிக்காய்கள் நிச்சயமாக ரொம்ப சுவையாக இருக்கின்றன. இவைகளை எப்படி உள்ளன என்பதை பாருங்கள். நான் அவற்றால் விளையாடக்கூட முடியும். ஆம் ஆம், சென்னை. அதை இப்போது சாப்பிடுகிறேன். நல்ல யோசனை இல்லை. அதை மேஜையில் வைத்துவிட்டு சாப்பிடுகிறேன். நான் என் கைகள் கூட பயன்படுத்தவில்லை. ஜூலி, வா, இதோ நாம் வருகிறோம். இதை பரிசோதிப்போம். நிறுத்துங்கள். எனது ஃபெண்டாவில் ஏதோ தப்பாக உள்ளது. எனக்கு தெரியும், அதில் ஜெல்லி உள்ளது. இதை முன்பு ஒருபோதும் சுவைத்ததில்லை. அது மிகவும் ருசியானது. மிகவும் வேடிக்கையாக உள்ளது. வேடிக்கையாக. ஓ இல்லை, ஆக்ஷ், குழந்தை. பிரியா விடு. ஐயோ, என்னால் தான். வாவ், இது காண்டி. என்னிடம் வாழையங்கன்களும் இருக்கின்றன. அவை மார்ஷ்மெல்லோக்களால் இல்லை. எனக்கு எல்லாமே எளிதாகவும் ஆனால் சுவையாகவும் இருக்கின்றது. ஒரு இளஞ்சிவப்பு கப் கேக். இல்ல பிபி, நான் தான் முதல் வாரியானது. அதை உரைய முயற்சி செய்வோம். இந்த மார்ஷ்மெல்லோக்களை நான் விரும்புகிறேன். ஓ இருங்கள், உள்பகுதியில் சாக்லேட் இருக்கிறது. அற்புதம். பாருங்கள், என்னை எழுந்திருக்கிறேன். ஹோம், எனக்கு புரியவில்லை. மீண்டும் முயற்சிப்போம். வாவ், என்ன பண்ற? எனக்கு வாந்தி எடுக்க வேண்டும். அது யாருக்கு தேவை? பாருங்க. சாப்பிடாது. ஹோய். ஆம், அது மிகவும் பயமுறுத்துகிறது. அவள் என்ன செய்கிறாள்? அதை சுவையாக இருந்தது. ஆனால் ஓ, விலகிவிடு. மன்னிக்கவும், எனக்கு எதுவும் நினைவில் இல்லை. ஐயோ, என் தலைவர். ருசியாக உள்ளது. அவ செமுவானியா ஒரே நேரத்துல தின்னு. நன்று, என் முறை. இந்த இளஞ்சிவப்பு கேக்கு பாப்பாவே அழகாக இருக்கிறது. கிரீமை முயற்சி செய்ய விரும்புகிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு அது மிகவும் பிடித்திருக்கிறது. ஜூலியா, நானும் முயற்சி செய்ய விரும்புகிறேன். பீபே, நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாமா? தயவு செய்து. முடியாது, நான் எல்லாவற்றையும் தனியாக உண்ணுவேன். அவள் மிகவும் பேராசையா இருக்கிறாள். அவளை கிரீமில் மூழ்க விடுவோம். என்ன? ஓ ஓ, நாங்க பிபிக்கு ஒரு பாடம் கற்று தந்தோம். முடியாது. என் கப் கேக் புனிதம். ஓ, என் குக்கீஸில் இருக்கும் மீதிகளை நீ விரும்புகிறாய். அவற்றை என் தட்டிலிருந்து சாப்பிட முடியும். அவ பன்றி குட்டி போல இருக்கிறாள். இந்த பொத்தான் எதற்காக எனக்கு தெரியாது. ஒரு நீல டோனட் எதிர்பார்க்கிறேன். என்னிடம் கோழி முட்டைகள் இருக்கிறதா? நிச்சயமாக. என்ன, யாரும் முதலாவதாக இருக்க விரும்பவில்லை. அப்படியானால் நான் தொடங்குகிறேன். என்னிடம் சுவையான டோனட் உள்ளது. அதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பார், அற்புதமாய் இருக்கு. இதை என் விரலில் சுழற்றி அதே நேரத்தில் அதை சாப்பிடலாம். ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கு. உன் தருணம் ஜூலி. உண்மையிலா? சரி, முட்டைய உடைவோம். ஓ, நான் ரொம்ப பயப்படுறேன். அது அருவருப்பாக இருந்தது. எனக்கு உடன்பாடு. அவர்கள் மிகவும் கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். மன்னிக்கவும் ஹர்கராஜ் சார், நான் முடியாது. இது அருவருக்கும்.
ஓ, அது ஒரு நல்ல யோசனை என்று எனக்கு தோன்றுகிறது. மைக், உண்டை வடிவத்தை உருவாக்குங்கள். இந்த முறையில் அது சுவையாக இருக்கலாம். அனைத்து முட்டைகளையும் மிதப்பானில் உடைக்கவும். மன்னிக்கவும் மைக். இப்போதாவது அற்புதம். இப்போது எல்லாவற்றையும் கலந்து விடுவோம். இது நல்லதாக இருக்காது என எண்ணில் ஒன்று சொல்கிறது. அப்போதே பணிப்பெண்களை சேர்க்க எல்லாவற்றையும் அழகான கண்ணாடியில் ஊற்றுங்கள். இன்னும் சுவையற்றிருக்கிறது. ஒரு நிமிடம், ஒரு யோசனை. இதோ ஒரு ஸ்ட்ரா. என்னால் முடியாது. இதனை செய்வோம். அப்போ இன்னும் ஒரு சொட்டு வேண்டாம். இது மோசமானது. அப்போ தயவு செஞ்சு பிபி. நான் அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. பொத்தானை அழுத்துவோம். அது யாரு கேட்பாங்க? அது எனக்கா? அப்போ என்ன உள்ளது? அது அவளுக்கு மட்டும்தானா? பிரியா, அஹோம், தெரிகிறது. அது என்னக்கென்றே இருக்கிறது. சரி, இந்த மிட்டாயை முயற்சிப்போம். உண்மையிலேயே? ஓ இல்லை, இதுவும் புளிப்பு. எனக்கு இது பிடிக்கல. நம்ம ஓடணும். வாவ்! எனக்கு சீஸ் சாஸ் மற்றும் பிரெஞ்சு ஃப்ரைஸ் எமோஜிகள் வடிவத்தில் உள்ளன. எனக்கு காரமான டாக் கீஸ் உள்ளது. எனக்கு ஒரு மார்பிள் பொம்மை உள்ளது. அது ஒரு இதய உருவில் மிகவும் அழகாக உள்ளது. முதலில் யாரை தேர்வு செய்வது என்று நான் முடிவு செய்கிறேன். அது நான் தான். போகலாம். ஆஹா, ரொம்ப குள். ஓ, எனக்கு அது நுகர்ந்து தின்ன விருப்பம். நீங்கள் மற்றும் நான் ஏன் இப்படி இருக்கிறோம்? முட்டைகள். ஆஹா, இது ரொம்ப ருசியா உள்ளது. நீங்கள் அந்த ஸ்ட்ராபெரிகளை நான் சிரித்து விடுகிறேன். என் முறை வந்துவிட்டது. சோ இதோ நாமளான சீக்கிரமாக போய்விடலாம். நான் செய்த பொரித்ததை முயற்சிப்போம். இதை பாருங்கள். இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. வா வா முத்தமா, நானும் அதை செய்யலாம். ஓ, இப்போ எனக்கு குளிர். எல்லா எமோஜிகளையும் ஒன்றின் மேல் ஒன்று போடலாம். எறும்பு. இது என் எமோஜிகளின் மலை. மேலே கொஞ்சம் சீஸ் சாஸ். பரிசோதித்து பார்ப்போம். ரொம்ப ருசியா இருக்குது. சீஸ் சாஸ் சேர்த்தே இதுதான் சிறந்தது. ஜூலி, சீக்கிரம் வாருங்கள். நான் இந்த தருணத்தை முயற்சிக்க விரும்புகிறேன். சரி, என்னை சில வினாடிகளுக்கு விடுங்கள். முடிந்தது. சரி, பசிக்கப்பட்டு விட்டது. இந்த குளிர்ந்த சிப்ஸ்களை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். மிகவும் இல்லை. 2 முறை. எனக்கு தைரியமான விஷயங்கள் பிடிக்கும். நல்லா இருக்கு. ஓ, ஆகிறாய். மைக் அனைத்தையும் சாப்பிட்டு விட்டார். தவறாக உள்ளது. அவனைத்தும் எரிந்து போயிருக்கு. ஏதாச்சும் இருக்கிறது. மாபஸ் என்று இல்லை. இது என்ன? பெர்ரிகள் உங்களுக்கு உதவும். ஓ, உதருங்கள். இது மோசமாகிறது. அங்கே பெண்களே, ரொம்ப நன்றி. நான் என்ன செய்வேன்? பதிப்பு